என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் மீண்டும் ஒருமுறை உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. என் குழந்தையே, இந்த கருப்பனு சொல்கின்ற இந்த ஒரு நபருக்கு மட்டும் நீ இரக்கப்பட்டு விடாதே. ஏன் தெரியுமா? இவர்களினுடைய முதுகெலும்பே முறியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு நீ இரக்கப்பட்டு விடாதே. ஏனென்றால் இவர்கள் உனக்கு தொடர்ச்சியாக செய்த காரியம் அப்படிப்பட்டது. இனிமேலும் இவர்களுக்கு நீ இரக்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ மேலும் மேலும் சோதனைகளை சேர்த்து கொள்ளாதே. இவர்கள் செய்த பாவத்திற்கு உன் பாதத்தையே கழுவினாலும் சரி, அந்த பாவம் இனி போகாது. அந்த அளவிற்கு இவர்கள் உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை தந்து விட்டார்கள். நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம், கருப்பன் சொல்லும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ மனதில் கொண்டாயானால் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை தேடி தொடரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் உனக்காக என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறேனோ, உன் வாழ்க்கை என்று எதையெல்லாமும் உனக்கு நான் கொடுக்க நினைக்கிறேனோ, அவை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த கருப்பன் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ சர்வசாதாரணமான இந்த மனிதர்களிடத்தில் ஏமாந்து போய் நிற்கிறாய். இந்த மனிதர்களிடத்தில் அவமானத்தை தூக்கி சுமக்கிறாய். இவர்கள் யார் என்றும் எதற்காக இது போன்ற காரியங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி நடக்கிறது என்றும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றும். காலம் முழுக்க இவர்களுக்கு இரக்கப்பட்டு கொண்டே நீ இருந்தாயானால் சுற்றி நடக்கும் பல துன்பங்கள் நிச்சயமாக உன்னை பார்த்து கேள்வி கேட்டு நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு ஏற்படுத்திய சோதனைகளும் வேதனைகளும் போதும். இதற்கு மேலும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கஷ்டத்தை கண்டு நீ இரக்கப்படுவாயானால் அது உன் தலையில் நீயே மண்ணை வாரி தூற்றியதற்கு சமம் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நீ கொண்டு வர பழகு. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை நீ உணர பழகு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் இந்த கருப்பன் முழுக்க முழுக்க உறுதியாக இருக்கிறேன். கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், எந்த விதத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே வராது. உன்னிடத்தில் நான் எதையெல்லாமும் முன்னெடுத்து வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்த நொடியில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் மாற்றி காட்டுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நான் இருக்கும் இந்த காலகட்டம் மொத்தத்தையும் உனக்கு மாற்றி தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்கின்ற விஷயங்களும் கருப்பன் கண்டு கொண்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளிலும் உன்னை முன்னிறுத்த வேண்டி வரக்கூடிய காலங்கள் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டியது எல்லாமும் மீண்டும் மீண்டும் உன் வசமாக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முயற்சியையும் சரியாக செய்து கொண்டிருக்கும் இந்த காலம், என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல நல்ல தருணங்களும் மாறி மாறி வந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக
நீ நினைத்த விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற்றிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இது காலம் என் பிள்ளைக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் என்ன இருந்திருக்கிறது என்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இது போன்ற மனிதர்களுக்கு நீ இறக்கப்பட்டதுதான் அத்தனைக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. இது போன்ற மனிதர்களுக்காக நீ இறக்கப்பட்டு செய்த விஷயங்கள் தான் முழு காரணமாக இருந்திருக்கிறது. இவர்கள் உன்னை எப்படி எல்லாமும் பதம் பார்த்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் தெரியும். இத்தனை நாளும் இவர்களோடு இருந்து நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகளை தந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனின் துணை இருக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நாட்களும் உன்னோடு உடன் வரும் இந்த நேரங்களும் இனி எப்பொழுதும் போல உன்னை சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனின் அன்பு எந்த நேரத்திலும் தன் பிள்ளைக்கு கிடைக்காமல் போகாது. எந்த சூழ்நிலையிலும் தன் பிள்ளைக்கு நடக்காமல் போகாது என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இது நாள் வரையிலும் நாம் யோசிக்கும் சில விஷயங்கள் நமக்குள் இருந்து நம்மை வெளிப்படுத்தும் விஷயங்கள் என்று நிச்சயமாக உனக்கு பல விருப்பங்களை எல்லாமும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இவர்களை கண்ட பிறகு, உன்னோடு இவர்கள் நடந்து கொள்ளும் இந்த விஷயங்களை எல்லாமும் பார்த்த பிறகு மேலும் மேலும் என்ன நடக்கிறது, என் பிள்ளையை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுத்து இவை எல்லாமும் ஒவ்வொன்றாக இனி உன்னை தேடி வருவதும் உனக்கான தேவைகளை உருவாக்குவதும் என்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. அப்பன் நினைத்தது போல உனக்கு நடத்த வேண்டிய பல விஷயங்களும், நினைத்தது போல உனக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ மறுத்து விடாதே. என் குழந்தைக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடத்தப்படும் என்பதனை நீ மறக்காதே. சரியான காலங்களில் இவை எல்லாமும் உனக்கு எடுத்து சொல்லப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பனிருக்க என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இதுபோன்று என் பிள்ளையை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு தீமைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பது இனி உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இவர்களினுடைய முதுகெலும்பை இன்று நான் முறிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தெரியுமா? இங்குதான் உன்னுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. ஏனென்றால் இத்தனை நாளும் இவர்களினுடைய முதுகெலும்பாக இருந்ததே நீதான் அல்லவா? இவர்களின் முதுகெலும்பாக இருந்து இவர்களின் ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இவர்களை தாங்கி பிடித்து இவர்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுதெல்லாமும் இவர்களுக்கு கை கொடுத்து நின்றது நீ அல்லவா? ஆனால் இன்று இப்பொழுது அவர்களினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு புரிய வைக்கிறது. இவர்கள் உன்னை தேவைக்காக தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று, தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று. என்ன நடக்கிறது என்று என் பிள்ளை முதலில் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால், என்னென்ன காரியங்களுக்கெல்லாமும் இவர்கள் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகச்சரியான நன்மையை தந்திருக்கும். மிகச்சரியான புரிதலை
என்றோ உனக்கு கொடுத்திருக்கும். நீயும் இவர்களுடனான உன்னுடைய எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ கலங்கி இருக்க மாட்டாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு முழுக்க முழுக்க சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலமும் எந்த காலமும் உனக்கு வேண்டியது போல ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவர்களினுடைய முதுகெலும்பாக இருக்கும் உன்னுடைய சேவைகள் முடிந்து விட்டது என்றால் இவர்களின் முதுகெலும்பு முடிந்து விட்டது தானே அர்த்தம். இதற்கு மேலும் இவர்களால் நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து எந்த ஒரு பலனையும் பெற முடியாத போது அவர்களுக்கு இதுதானே கதியாக இருக்கும். இதையெல்லாமும் புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கவிருக்கும் பல நல்ல விஷயங்கள் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிய வந்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களும் உனக்கான தேவைகளும் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சரி செய்து கொடுத்து விடும். இந்த கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் உற்று நோக்கி உன்னிப்பாக கவனிப்பதனால்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தை சந்திக்கின்ற ஒரு சில விஷயங்கள் கூட இனி உனக்காக என்னவென்று தெரிய வருகிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரமும் இந்த காலமும் இந்த கருப்பனின் அருளால் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்தி முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் இங்கு நிறைய இருக்கிறது. இவை எல்லாமும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வரும்பொழுது நிச்சயமாக உன் முன்னாலேயே நின்று உனக்கு எல்லா உண்மைகளையும் நடத்தி கொடுக்கும் வரை கருப்பன் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் இந்த காலத்தில் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களும் விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை சரி செய்துவிடும் என்பதுதானே உனக்கான வாழ்க்கை. இந்த வாய்ப்புகளை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாலே அது போதும். உன்னை தேடி நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இது போன்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் இந்த மனிதர்கள் உன்னை சீண்டும்படியான ஒரு நிலையை நிச்சயமாக உருவாக்கக்கூடாது. உனக்கே எல்லா மாற்றங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால், உன் வாழ்க்கையில்தான் தொடர்ச்சியான துன்பங்கள் இருக்கிறது என்றால், வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னால் யாரோ ஒருவரினுடைய மிகப்பெரிய ஆயுதம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பதனை புரிந்து கொள். இவர்கள் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை காயம் கொண்டு உன்னை கலங்க வைக்க நினைக்கிறார்கள் என்றால் இதை எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது, உனக்கான வாய்ப்புகள் இது, உனக்கான உண்மையான தருணங்கள் இது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று எப்பொழுதும் உனக்காக பேசும் இந்த தெய்வத்தினுடைய அன்பை நீ எப்பொழுதும் சந்தேகித்து விடக்கூடாது. கருப்பன் சொல்ல சொல்ல பல நல்ல மாறுதல்கள் உன் மனதில் வருகிறது என்றால், இத்தனை நாளும் உன்னை பயன்படுத்தி கொண்ட இந்த மனிதர்கள் இனிமேல் யாருடைய உதவியையும் பெற முடியாமல் நிற்கதியாக நிற்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு நீ உதவி செய்யாதே என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன். மனது கேட்காது. தெய்வமே இப்படி சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்றுதானே யோசிக்கிறாய். உண்மைதான் என் பிள்ளையே, இவர்கள் உனக்கு செய்த பாவமும் துரோகமும் அப்படிப்பட்டது. உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்களும் வேதனைகளும் அப்படிப்பட்டது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உன்னிடத்தில் இனி சரியாக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உன்னை கவனமாக தேற்றும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டியும் நல்லதொரு திருப்பங்களை நடத்த வேண்டியும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்.
தெய்வம் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உன்னோடு துணை வருகின்ற பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனுக்கு தேவை தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கணித்து தன் பிள்ளைக்கென கொடுத்து விடுவதுதானே. தன் பிள்ளைக்கென ஒவ்வொரு சிந்தனைகளையும் முன்னின்று உருவாக்குவதுதானே. உனக்கு ஒன்று என்றால் இந்த கருப்பன் எப்பொழுதும் பொறுத்து கொண்டு நிற்க மாட்டேன். உனக்கு ஒன்று என்றால் இந்த கருப்பன் ஒருபோதும் நான் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கக்கூடிய இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி இனி ஒவ்வொன்றாக உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான நிலையில் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை முழுமையிலும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தேடி வர இனி ஒவ்வொரு நிலைகளையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். முழுக்க முழுக்க எதையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து இனியும் நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களில் உனக்கான நன்மதிப்பு உன்னை தொடரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பன் உன்னை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் நிறுத்தி நான் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக உருவாக்க எண்ணுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் உன்னை பயன்படுத்திய இவர்களை நாம் என்ன செய்வது? சரி, பிழைத்து போகட்டும். இனிமேலும் இவர்களை நாம் எதுவும் செய்ய வேண்டாம். அவரவர் செய்த பாவங்களுக்கான பலன்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். தெய்வம் அதைத்தானே இப்பொழுது அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தெய்வம் இதைத்தானே அவர்களுக்கு இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் பெரிதுபடுத்து கொள்ளாமல் சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் இவர்களினுடைய பாவங்கள் தான் இவர்களுக்கு இது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இனி எந்த நேரத்திலும் இதற்காக என் பிள்ளை நீ கலங்காமல் இரு. அவரவர் செய்த பாவங்கள் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரமும் கருப்பனின் அன்பு உனக்கு கிடைத்தது போல இனி எப்பொழுதும் மகிழ்ச்சியான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. பல நல்ல சூழ்நிலைகள் உனக்கு கிடைக்கட்டும். அப்பனிருந்து நடத்தும் எல்லாமும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மேன்மையை கொடுத்தே தீரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருந்த தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே. உன் வசமாக நான் நடத்த நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த கருப்பனின் அன்பு கொண்டு இனிமேல் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும். அப்பன் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ தயக்கம் கொள்ளாதே. தீயவர்களை சரியான நேரத்தில் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிகழ்த்துவேன், கொண்டு வந்து இவர்களை நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. இவர்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக வரும். இவர்களினுடைய உண்மையான ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ தெரிந்து கொள்ளும் காலம் வரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நடத்தும் விஷயங்களோடு இனி உனக்கான உண்மைகளோடு நீ எதையும் தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நாளும் இந்த கருப்பன் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இனி உனக்கான நல்ல தெளிவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு யாரும் உன் மனதில் நீங்காமல் நின்று உன்னை வேதனைப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.